ஹாய், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீன் தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். எனக்கு வந்து அதாவது மீன் சாப்பிட்றது ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் ஆனால் ரொம்ப அதிகமாக எடுக்க மாட்டேன். ஆனால் ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அதனால் போய் எடுத்துகிட்டு வந்து சரி ஓகே அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னோடனே, எப்பயுமே மீன் கடையில் நம்ம கடையில் எடுத்தாலும் சரி, நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேயே க்ளீன் பண்ணாலும் சரி, இந்த பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு 2-3 வாட்டி கழுவிடணுங்க. மீனை நல்லா சூப்பராக கழுவணுங்க. அதில் ரொம்ப மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வாட்டி நார்மல் தண்ணியில் கழுவிட்டு 3வது வாட்டி உப்பு இருக்கு இல்லையா, உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடுங்க, சரிங்களா? போட்டு கழுவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி நானும் வேறு லெவலில் கழுவிட்டேன். கழுவி முடிச்சுட்டு சிம்பிள் விஷயம், நான் கூட மசாலா அந்தளவுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சேன். சூப்பராக பிடிச்சிருந்துச்சுங்க, வேறு லெவலில் பிடிச்சிருந்துச்சுங்க. எங்கள் கடையில் உள்ள மசாலா தான். நான் மளிகை கடை வச்சுருக்கிறேன். நான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரில. அதனால் எங்கள் கடையில் உள்ள மசாலா தான், ஒன்றுமே இல்லை, மீன் மசாலா வச்சேன். அந்த பேர் சொல்லலை, நான் அதை என்ன சொல்லுவாங்க, விளம்பரத்துக்கு சொல்கிறேன். அந்த அளவுக்குலாம் நம்ம ஒருத்தர் இல்லைங்க, அவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் கிடையாது. இருந்தாலும் மீன் வறுவல் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக உப்பு, 2 எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக எப்படி சொல்கிறது, ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 1/2 கிலோ நண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை மாமா இது பண்ணிவிட்டு கிரேவி மாதிரி வச்சுட்டாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்னாலே ஒரே ஆள் செஞ்சோம்னா வீட்டில் செய்கிறதுக்கு போர் அடிக்குங்க, சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. லேடிஸுக்கு அதிகமாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், இப்போ உள்ள காலகட்டத்தில் பொண்டாட்டி தான் சமைக்கணும், புருஷன் தான் சாப்பிடணும், ஏன்னா புருஷன் வெளியில் வேலைக்கு போகிறாரு வைக்கிறாரு, அப்படிலாம் யோசிக்காதீங்க. 2 பேருமே ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த லைஃப் சூப்பராக இருக்கும். அதுவும் நான்வெஜ் செய்கிறப்ப கண்டிப்பாக ஆம்பளைங்களுடைய சப்போர்ட்டு இருக்கணும். ஏன்னா எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களே செய்கிறனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், இன்னும் அவங்க 1 வாய் சாப்பிட்ற இடத்துல 2 வாய் டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிடுவாங்க. அதை பார்த்து உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டி மேலே லவ் வரும், சரிங்களா? அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் வரும், அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் வரும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மீனை சொன்னேன் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் வறுவல் பொடி போட்டு நல்லா மசாஜ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணி நேரம், 1 ஹவர் ஊற வச்சிட்டேங்க. 1 ஹவர் அப்படியே வச்சுட்டு திருப்பி எத்தனை மணிக்கு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வெளியிலே தான் வச்சிட்டேன். எல்லோரும் இந்த வெயிலில் வைக்கிறது அப்படி இப்படிலாம் கிடையாது பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. ஊற வச்சுட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு பொரிக்கிறதுக்கு வந்தேன். நான் கூட நினச்சேன், என்னடா அந்த மீனில் இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு. 2வது இன்றைக்கி யூடியூப்லேயே நான் போட்டு பார்த்தேன், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக மீன் பொரிக்கலாமே அப்படின்னு. அப்புறம் ஒரு டவுட்டு, எதுக்கு, அதாவது சில விஷயங்கள் அதில் நம்ம எடுக்கிறது கரெக்டாக வருது, குழம்பு வைக்கிறது, சட்னி வைக்கிறதுலாம். சில விஷயம் சொதப்பிடுது, எதுக்கு இந்த வம்பு, நம்ம டேஸ்ட்லேயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நானே என்னோடய இதிலே செஞ்சுட்டு இங்கே பாருங்கள், சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீனை பொரித்தேன். சூப்பராக வேறு லெவலில் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சுங்க. கலரு சூப்பராக, அதாவது எதுவுமே போடாமல் சூப்பராக நல்லா அதிலே ஒட்டி இருந்துச்சு. கலர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு அதோட என்னென்னா, பெரும்பாலும் மீனில் அந்த கலரே ஒட்டாது, சரிங்களா? சில பேருக்கு என்ன போட்டாலும் ஒட்டாது, மசாலா கரைச்சிட்டு போயிடும். ஆனால் இது நல்லா இருந்துச்சு. 2வது இதில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மீன் நிறைய பேர் நிறைய எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அதை திருப்பியும் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவீங்க, இல்லை அப்படின்னா வச்சு திருப்பி அடுத்த டைம் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி தயவு செய்து பண்ணாதீங்க, அது உடம்புக்கு ரொம்ப 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 கெடுதல். நீங்கள் வீடு எப்போ பொரிச்சாலும் தோசை தவா இல்லைன்னா வடச்சட்டியில் பொரிச்சாலும் அளவாக ஊற்றி அளவாக பொரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.